இவ்வளவு பேசுகிறத மாத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க எதுவுமே நடந்தது. இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மேடை போட்டு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது. வந்தவர் 10 வருடம் கழித்து வந்தவர் தன் மகளை பார்த்தா சிரிக்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா மனிதனோட உணர்ச்சி செத்து போச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டுமே தவிர, மனிதன் அப்படின்னா உணர்வுள்ளவங்க மட்டும்தான் மனிதனா இருக்க முடியும். தன்னோட மகளை 10 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்து அந்த இடத்துல ஒரு பாச போராட்டம் நடத்தக்கூடாது, 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கிற உறவினர்கள் நண்பர்கள் அவர்கிட்ட பாசமா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அது இயற்கைக்கு எதிரானதா தான் இருக்குமே தவிர வேற எப்படி நாங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன சூப்பரா கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா இந்த அம்மா? ஆமாங்க, இந்த அம்மாவோட புருஷன் அதாங்க நம்ம செக்கெடுத்த செம்மல் யுவராஜ் அவர்கிட்ட உறவினருங்க பாசமா பேசுறது தப்புன்னா அது இயற்கைக்கு எதிரானதானு ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா? சூப்பரான கேள்வி இல்ல? இந்த கேள்வியை இந்த அம்மா கேட்கறதுக்கு முழு தகுதி இருக்கு. ஏன்னா இந்த அம்மாவோட புருஷன் அதாங்க நம்ம செக்கெடுத்த செம்மல் யுவராஜ் கோகுல்ராஜ்ன்ற ஒரு பையன் தான் கூட படிக்கிற சுவாதின்ற பொண்ணுகிட்ட பாசமா பேசுனதுக்கு அவனை கோகுல்ராஜோட நாக்கு அறுத்து அவனோட தலையை அறுத்து தண்டவாளத்துல போட்டு இயற்கைக்கு நியாயமான செயல் செஞ்சார்ல, அதனால இந்த அம்மா பேசலாம். இன்னைக்கு இத்தனை மீடியாக்கள், இத்தனை யூடியூப் சேனல்கள் இவ்வளவு நீங்க பேசுற அளவுக்கு நீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. இன்னைக்கு நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. கொலை கொள்ளை இப்படி நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. பிரச்சனைக்கு வாயை திறக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு மேடை போட்டு இதை பத்தி பேசுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுவும் சூப்பரான கேள்விதாங்க. பின்ன யூடியூப் சேனல், சமூக ஊடகங்கள் கொலை கொள்ளைன்னு பல பிரச்சனைங்க இருக்கும்போது இந்த அம்மாவோட புருஷன் அதாங்க நம்ம செக்கெடுத்த செம்மல் கோகுல்ராஜ் படிக்கிற பையனோட நாக்கு அறுத்து தலையை அறுத்து தண்டவாளத்துல போட்டு சாகுமுறை சிறைன்னு ஆயுள் தண்டனை பெற்று இப்ப பரோல்ல வெளியே வந்து மாவீரன் போல சீன் போடுறத இந்த சமூக ஊடகங்கள் கண்டிச்சா சும்மா இருப்பாங்களா? இது சரியான கேள்வி தானே கேட்டாங்க. பாத்தீங்களா அந்த கேள்வி? சமூக ஊடகங்கள்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு.